புத்திக்கூர்மை. ஒரு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான். அவன் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ப யோசித்து செயல்படும் திறன் அவனுக்கு இருந்தது. ஒருநாள் கிராமத்திற்கு ஒரு வியாபாரி வந்தான். அவன் மிகவும் கூர்மையானவன் போல நடித்து மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவன். என்னிடம் ஒரு மந்திரக் கல் இருக்கிறது, இதை வைத்திருந்தால் பணம் பெருகும் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்தான். பலர் அவனை நம்பி கல்லை வாங்கினர். ஆனால் அருணுக்கு சந்தேகம் வந்தது. அவன் வியாபாரியிடம் சென்று, இந்த கல் உண்மையிலேயே பணத்தை பெருக்குமா என்று கேட்டான். வியாபாரி தன்னம்பிக்கையுடன், ஆம், நான் இதை பயன்படுத்தி பணக்காரனானேன் என்றான். அதற்கு அருண் சிரித்துக்கொண்டு, அப்படியென்றால் நீ இதை ஏன் விற்கிறாய்? உன்னிடம் வைத்துக்கொண்டால் இன்னும் பணக்காரன் ஆக முடியாதா என்று கேட்டான். அந்த கேள்விக்கு வியாபாரி பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான். அவன் ஏமாற்றம் அம்பலமானது. கிராம மக்கள் உண்மையை புரிந்து கொண்டு அவனை அங்கிருந்து விரட்டிவிட்டனர். கதை சொல்லும் நெறி. புத்திக்கூர்மை என்பது புத்தக அறிவால் மட்டும் வராது, சரியான நேரத்தில் சரியான கேள்வி கேட்பதும் ஒரு பெரிய அறிவாகும்.